பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நேற்று எபிசோடில் கானா வினோத்தை வந்திருந்தாரு. ஸோ கானா வினோத் வந்ததுக்கப்புறம் அந்த பணப்பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ ரொம்ப எமோஷனலாக பேசினார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த 5 ஃபைனலிஸ்ட்டுக்கும் அவர் வந்து பேசியிருக்காரு. அவங்கக்கிட்ட பேசியிருக்காரு. லைக் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்ன அவங்கக்கிட்ட ப்ளஸ் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் திவ்யாவை பயங்கரமாக பாராட்டியிருக்காராம். ஸோ செட்டில் இருந்த ஆடியன்ஸ் அதை சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அது எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க. சேனல் சைட்டை வந்து அதை கட் பண்ணிட்டாங்க. பட் திவ்யாவை சொன்னாராம், நமக்கு இனிஷியலாக நமக்கு 2 பேத்துக்கும் இனிஷியல் டேஸ்லேருந்து செட் ஆகவே இல்லை. நிறைய சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது. என்னோட அவரோட வைஃப் பாக்யா கூட சொன்னாங்களாம், ரொம்ப அழகாக இருந்தது, உங்களுக்கும் திவ்யாவுக்கும் இருந்த அந்த பாண்ட் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அதை வெளியே போய் நான் பார்க்குறேன். ஆனால் உனக்குள்ள நிஜமாவே ஒரு நல்ல போல்ட்னஸ் இருக்குது, இந்த இடத்துக்கு நீ டிசர்விங் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாராம். ஸோ இதை அவர் சொல்லும்போது அப்படி ஒரு கிளாப்ஸாம். திவ்யாவோட பேரை கேட்டதுமே அங்கே ஆடியன்ஸ் அவ்வளோ கிளாப் பண்ணாங்களாம். அண்ட் இந்த மனுஷன் இதுக்கு டிசர்விங் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது செம்ம கிளாப்ஸ் இருந்ததான். ஸோ எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஃபைனலிஸ்ட் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஓ திவ்யாவுக்கு ஆல்ரெடி நல்ல ஓட்ஸ் இருக்குது, அவள் பேரை சொன்னாலே பயங்கர கிளாப்ஸ் இருக்குது, மக்கள்கிட்ட அவளுக்கு பயங்கரமாக ரீச் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்படியே மிரண்டு போய் திவ்யாவை பார்த்துட்டு இருந்தாங்களாம். செம்ம கிளாப்ஸ் தான் திவ்யாவோட பேர் எடுத்ததுமே. ஆனால் சேனல் இதை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா விக்ரம்க்கு வந்து அந்த அளவுக்கு அவர் சொல்லலையாம். விக்ரம்க்கு இருந்துட்டு ஓகே நல்லா விளையாடு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாராம். ஸோ சேனல் ஒருவேளை எனக்கு என்னமோ விக்ரமை நல்லா ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி அவரை காமிக்க ட்ரை பண்ணுறாங்களோ. இப்போது ஒரு சாதாரண பக்கெட் இஷ்யூவாக இருக்கட்டும், அதில் விக்கல்ஸுக்காக 1/2 மணி நேரம் பேசி அவர் மேலே தப்பே இல்லை அப்படின்றாங்க. கானா வினோத் கேஷ் பாக்ஸ் எடுக்கும்போது விக்கல் சிரிச்சிட்டாரு அப்படின்னாங்க. அண்ட் அதுக்கு இல்லவே இல்லை, அவன் ஷாக்கில் தான் நின்னா, அதை தெரியாமல் நீ எப்படி பேசலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஒயிட் வாஷ் நடக்க போகுது. ஸோ அப்படி அவங்களுக்கு வேண்டியவங்கள வந்து ஒயிட் வாஷ் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லா காமிச்சிட்டு வராங்க. ஸோ விக்ரம்க்கு எப்போதுமே ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் கிடச்சிட்டு இருந்தது. அதை தான் நேற்று சேது நான் சொன்னார், நான் ஒருத்தனை மட்டும் செல்ல கொஞ்சம் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நேற்று அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தாரு. பட் நிறைய இந்த வீட்டில் நியாயம் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சதே கிடையாது. அப்போது சுபிக்ஷாக்கு எத்தனையோ இடங்களில் நியாயம் கிடைச்சிருக்கணும். எனக்குலாம் அந்த பொண்ணை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த பொண்ணை எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ண முடியுமோ, பார்வதி கமருதீன் எல்லாருமே அந்த பொண்ணை அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் குறும்படம் போட்டது கிடையாது, அதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிச்சது கிடையாது. இன்றைக்கி விக்கல்ஸுக்காக கடைசி வாரங்களில் கூட குறும்படம் போட்டு அவரை நீங்கள் வந்து ரொம்ப பியூராக காமிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்போது என்ன நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? நம்மளை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இவங்களை மறைச்சி, திவ்யாவை மறைச்சி, இங்கே விக்கல்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்காரு, சபரி எவ்வளோ கிரேட் அப்படின்ற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறாங்களா. அண்ட் மோரோவர் ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மளோட திவ்யா வந்து டைட்டில் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா சேனல் வந்துட்டு விக்கல்ஸையோ இல்லைன்னா சபரியோ கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே நடக்காது. ஓட்டிங் தான். என்ன வந்து சேனல் நம்மளை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களால ட்ரை தான் பண்ண முடியுமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. பட் ஓட்டிங் வைஸ் தான் அவங்களால ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ ஓட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் லீடிங்கில் திவ்யா தான் இருக்காங்க. ஸோ 2 பேருக்குள்ள தான் காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஒன்று திவ்யா, இன்னொன்று சபரி. இவங்க 2 பேருக்குள்ள தான். மற்றவங்கலாம் ஓட்டிங்கில் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ திவ்யா அண்ட் சபரி இவங்க தான். அண்ட் இதில் திவ்யா தான் லீடிங்லேயும் போயிட்டுருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு இல்லை திவ்யா வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது வேறு பிஆர் டீம் பண்ணுற வேலை. ஸோ தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. நீங்கள் ஓட் போடுறதை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து திவ்யா வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஓட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வர இன்ஃபர்மேஷன், ஐயோ திவ்யா ஜெயிக்க மாட்டாங்க, சேனல் இவங்களை புஷ் பண்ணி கொண்டு வந்துடும், அவங்கள கொண்டு வந்துடும் அப்படின்னு உங்களை சொல்லி நீங்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இதுக்கு மேலே நான் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணது திவ்யாவுக்கு, திவ்யா ஜெயிக்கலாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஓட் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா திவ்யாவுக்கு கீழே இருந்த கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் ஓட்டு வந்துட்டே இருக்கும். அவங்க வின் பண்ணிடுவாங்க, திவ்யாவுக்கு ஓட்டே வராமல் அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். அதாவது நீங்கள் ஆசைப்படுற நபர் வரலை அப்படின்னு உங்களை பயமுறுத்தி உங்களை உட்கார வச்சுட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் ஓட் வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம ஆசைப்பட்ட திவ்யா கீழே போயிடுவாங்க ஓட்டிங் இல்லாதனால. ஸோ அதனால் யாரும் அதை நம்பாதீங்க. ஸோ ஃபார் திவ்யா தான் லீடிங்கில் இருக்காங்க. திவ்யா தான் டைட்டில் அடிக்க அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. மக்களுக்கு திவ்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா திவ்யா பல இடங்களில் போல்டாக நின்று பல நேரங்களில் கேள்வி கேட்டிருக்காங்க. அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு கொஞ்சம் போல்டாகவும் இருக்குது, சென்சிபிளாக பேசுது அப்படின்னு திவ்யா மேலே மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சபரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ரொம்ப நல்லவன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ரொம்ப நல்லவன் சபரி. பட் இனிஷியலாக வந்து கொஞ்சம் கேம் விளையாண்டார், அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டார். அண்ட் அந்த கார் டாஸ்கில் அவரோட அந்த ஹியூமனிட்டி இருக்கு இல்லையா, அது இப்போ அவர் வந்து புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கு. அவ்வளோதான். மற்றபடி அந்த மனுஷன் நல்லவனாக மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த இடத்துல
வல்லவனாகவும் இருக்கணும். பல நேரங்களில் அவர் வந்து இப்போ சாண்ட்ரா நமக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க, அது அவருக்கும் தெரியும் போதும் பல நேரங்களில் சரி பரவாயில்ல மனித இயல்பு அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போயிருக்கார். அப்படி கடந்து போகக்கூடாது. ஸோ சபரி எப்போதுமே தான் ஒரு தப்பு பண்ண மாட்டார், மற்றவங்க பண்ணுற தப்பையும் பெருசுப்படுத்த மாட்டார். ஓகே போ அப்படின்னு விட்டுருவார். அதுவும் தவறு தான். ஸோ அதனால் மக்கள் கிட்ட வந்து சபரிக்கு சரி நல்லவன்பா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அரோரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கேம் விளையாடிருக்காங்க. இப்போ கடைசி ஒரு 50 நாட்கள் ரொம்ப நல்லா விளையாடிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 50 நாட்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் அரோராவோட கேமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான் அதை நமக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தன் கூட இருந்த நபர்களையே அப்படி வச்சு அவங்க யூஸ் பண்ணி விளையாடிருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட் எப்போதுமே அரோரா மேலே இருக்குது. விக்கல்ஸ் டெஃபினட்டாக ஒரு வன்மம் அவரெல்லாம் இப்போது விக்கல்ஸ் டீம் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. நீ எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. விக்கல்ஸ் டீம் வந்துட்டு லைக் நம்மளோட வியானாவை வந்து நான் வளர்த்த நாய் அது ஒரு சாங் போட்டு வியானோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் வளர்த்த நாய் என்னை பார்த்து குலைக்குது, அது எனக்கு அடிக்க மனசில் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று. அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்களோட டீம் ஹெட் விக்கல்ஸ் அவரை வந்து ஒருத்தங்க கலாய்க்கிறாங்க இல்லை அவரை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் சைடில் இருந்து அவருடைய நல்லது நீங்கள் போடலாம், இல்லை அவர் என்ன பண்ணியிருக்காருன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாமே தவிர இன்னொருத்தரை வந்து நாயின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ உங்களை அப்போஸ் பண்ணி விக்கல்ஸ் அப்போஸ் பண்ணி யாராவது பேசினாங்கன்னா அவங்க டீம் எந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி அந்த ஆப்பனண்ட்டை பேசுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வியானா ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக வியானாவை நாயின்ற அளவுக்குலாம் பேசுறது, அதுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் வளர்த்த நாய் என்ன வந்து கடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ விக்ரமோட டீம் அவரை வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அவருக்கு குழி அவங்களே தோண்டிட்டு இருக்காங்க. அண்ட் விக்கல்ஸும் அதே மாதிரி தான் தன்னை ரொம்ப நல்லவனாக காட்டிக்க ட்ரை பண்ணி மற்றவங்கள கெட்டவன் சொல்கிற ஒரு பர்சன் தான் விக்கல். ஸோ அவருக்கும் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. ஸோ டெஃபினட்டாக திவ்யா டைட்டில் அடிக்கிறதுக்கு ரொம்ப டிசர்விங்கான பொண்ணு. அண்ட் திவ்யா கிட்ட இருந்து நிறைய பேர் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவாங்க. எனக்கு இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது. திவ்யா வந்து அடுத்த வாரங்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, என்னோட வாய்ஸ் ரொம்ப ரூடாக இருக்குது, நான் யார்கிட்டையும் சிரிக்க மாட்டேன், பேச மாட்டேன். அது கமருதீன் கூட சொல்லியிருந்தார். கமருதீன் அண்ட் திவ்யா 2 பேரும் ப்ராஜெக்ட்லாம் ஒன்றா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு கூட தாங்க எனக்கு ரொமான்ஸ் சீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இந்த பொண்ணு சிரிக்கவும் சிரிக்காது, பேசவும் பேசாது, இந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு கமருதீன் சொன்னார். அப்போ திவ்யா சொன்னாங்க, ஆமாம் ஏன்னா நான் இருக்கிற இண்டஸ்ட்ரி அப்படி. ஸோ என்ன நான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நான் எனக்கு ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணுறது என்னோட கோபம். அப்படி நான் கோபமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் யாரும் என்கிட்ட தப்பாக வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க, என் வேலையை தாண்டி யாரும் என்கிட்ட தப்பாக பேச மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஷீல்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு தன்னை தானே பாதுகாத்திற்காக ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது பல பெண்களுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கன்னு கிடையாது, நம்மள எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அப்படி நம்ம கிட்ட ஒருத்தர் வரும்போது நம்மளை பாதுகாத்துக்க நம்ம என்ன பண்ணணும், அதை மீறி ஒருத்தர் வந்தால் நம்ம எப்படி எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா போல்ட்னஸையும் நான் திவ்யா கிட்ட பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டாக திவ்யா மாதிரி ஒரு போல்டான பொண்ணு இந்த சீசனோட டைட்டில் அடிக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஸோ திவ்யாவை இனிஷியல் டேஸில் பெருசாக யாருக்கும் பிடிக்காது, ஐயோ இந்த பொண்ணு கத்துது சண்டை போடுது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. வினோத்தும் அதை தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா வினோத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல பாண்ட், எவ்வளோ சண்டை போட்டாலும் அந்த நேரம் பேசிட்டு அடுத்த நேரம் வினோத்தை நான் உங்களுக்கு என்ன நான் சமைச்சு தரணும் அப்படின்னு அவங்க போய் நின்று இருக்காங்க. அதெல்லாம் வினோத் மென்ஷன் பண்ணியிருக்காரு. உங்ககிட்ட அந்த நேரம் கோவப்படுவீங்க, சண்டை போடுவீங்க, பட் அந்த விஷயத்தை பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படி கிடையவே கிடையாதுன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல ஒரு பாண்ட். அந்த சில்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து பச்சை மிளகா சாப்பிட்டு திவ்யாவும் வினோத்தும் அந்த ஒரு சிரிப்பு அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது. ஸோ அந்த ஒரு பாண்ட் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அதுதான் திவ்யா. இனிஷியலாக அவங்கள பார்க்க ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு, பயங்கரமான ஒரு இன்னர் சைல்டு இருக்குது. ஸோ திவ்யா மாதிரி ஒரு டிசர்விங் பர்சனை டைட்டில் வின்னராக ஆக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.